ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். என்னதான் ஐஎஸ்எல்ல கொல்கத்தா டாபிஸ், சதன் டாபிஸ்ன்ற 1008 மேட்ச் இருந்தாலும் இந்த டூ ஆர் டை மேட்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே பார்த்தலாம் சென்னையின் வர்சஸ் நார்த் ஈஸ்ட் யுனைட்டோட இந்த பிளே ஆஃப் 6th ஸ்பாட் ஃபிக்ஸிங்கான கேம். ஸோ சென்னை எஃப்சியோட லைனை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் சங்கவான் எல்லாருமே ப்ராப்பராக அவங்களோட ரோல் தான் ப்ளே பண்ணாங்க. சர்தாக் மட்டும் உள்ளே வந்தார். ஸோ பிகாஷ் நமக்கு அந்த 4 எல்லோ கார்டு காரணத்தினாலன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு டீமே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை காமிச்சாங்கன்னு சொல்லலாம். நாங்கள் வின் பண்ணுறதுக்கு போராட போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ சென்னை முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிடைக்கிற சான்சஸை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் மேலே ப்ரெஷரை போட பார்த்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அவங்களோட கோல் இனிஷியல் கோலை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா போராடிட்டு வந்தாங்க. ஸோ இனிஷியலாகவே பார்த்தீங்கன்னா மரேக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும் ஹெட்டரில். பட் அவர் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண மிஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆகாஷ் சங்கவான் ரொம்ப ஒரு சூப்பர் இன்ஸ்விங் ஷாட்னே சொல்லலாம். பட் அது பார்த்தீங்கன்னா கிராஸ் பாரில் போட்டிருக்கும். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை எஃப்சி நார்த் ஈஸ்ட் யுனைடெட் மேட்ச் டூஆர் டை மேட்ச்னு கூட சொல்லியிருக்காரு. கிராஸ் பார் எஃப்சின்னு கூட சொல்லிடலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மேட்சோட அந்த கிராஸ் பாரில் பட்டு பால் உள்ளே போகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை ரெண்டு டீமுக்குமே சொல்லலாம். ஸோ ரெண்டு கிளப் ஃபேன்ஸுமே ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணியிருப்பாங்க, கிராஸ் பாரில் பட்டுருச்சே உள்ளே போயிருக்கலாமேன்ற மாதிரி. ஸோ கிராஸ் பாரில் பட்டு ஆகாஷ் சங்கவானோட கோல் மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்னை எஃப்சியோடும் சரி நார்த் ஈஸ்ட் யுனைடெடும் பார்த்தீங்கன்னா நல்ல சான்சஸை மிஸ் பண்ணாங்க. ஸோ ரெண்டு டீமே பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு குட் சான்சஸை மிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கேமை ஷோ பண்ணி அழகாக கன்வெர்ட் பண்ணி பாஸ் பண்ணி ரிசீவ் பண்ணி மூவ் பண்ணாங்க. பட் அங்கே கன்வெர்ட் பண்ண முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லலாம். பட் ஜார்டன் மரேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சான்ஸ் கிடச்சிருக்கும். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வின்சி கொடுத்துருப்பாரு. வின்சி பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் ஷாட். பட் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக கிளியர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஈவன் அதை அழகாக எடுத்திருந்தா அந்த சூப்பராக கேர்வாக கொடுத்தாரு. ஒரு அழகாக ஃபினிஷ் டேப் இன் பண்ணி மூவ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம். ஒரு சூப்பர் டிஃபென்ஸ். பட் வின்சியால் கன்வெர்ட் பண்ண முடியல. அண்ட் ரியான் எட்வர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பெட்டர் சான்ஸ் கிடச்சிருக்கும். 30th மினிட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பெட்டர் பிளேஸ் பண்ணியிருப்பார். பட் அழகாக அதை தடுத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம். குர்மீட் பார்த்தீங்கன்னா சூப்பராக தடுத்துட்டு வந்தார். பிரேக் அப்புறமே பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் சான்ஸ் முரேக்கு கிடச்சிருக்கும். பட் அவரும் பார்த்தீங்கன்னா ஸோ பால்க்கு ரீச் பண்ண முடியல. அப்படியே இங்கேருந்து தேக்கினே இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈவன் அது அழகாக கொஞ்சம் போயிருந்தா இனிஷியலாகவே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு கோல் வந்திருக்கும். ஸோ ஓவரால் ஃபஸ்ட் ஹாஃபில் சென்னை எஃப்சியாலும் சரி நார்த் ஈஸ்ட் சரி வந்து ஒரு கோல் ஸ்கோர் பண்ண முடியல. 0-0 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங் கேம் காத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரஹீம் அலி உள்ள கொண்டு வந்தார். அண்ட் ஃபாரூக் சௌத்ரியை பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு போனார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம அவன் கையில் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வின்சிக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அகைன் கிராஸ் பாரில் பட்டிருக்கும். ஒரு நல்ல பவர்ஃபுல் ஷாட்னு சொல்லலாம். கிராஸ் பாரில் பட்டிருக்கும். அந்த கிராஸ் பார் அதிகமாக சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் அந்தளவுக்கு மேட்ச் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அண்ட் எக்ஸைட்டிங்காகவும் கொண்டு போச்சு. ஈவன் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் ஸ்கோர் பண்ண சான்ஸ் கிடச்சிருக்கும். பட் கிராஸ் பார் பட்டு மிஸ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் சர்தாக்கோட சின்ன மிஸ்டேக் மூலயமா பார்த்தீங்கன்னா ஸோ ஜித்தின் அழகாக பாஸ் பண்ணியிருப்பார் பார்த்திப்புக்கு ரிட்டன். அவர் அழகாக போய் பார்த்திப்போட அசிஸ்ட்டை அழகாக இவர் கன்வெர்ட் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்லலாம். சூப்பராக ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி அழகாக ஒரு நல்ல ரன் அண்ட் நல்ல ஃபினிஷ்னு சொல்லலாம். ஸோ இனிஷியலாகவே நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணிட்டு வாங்க. அண்ட் சென்னை எஃப்சிக்கு ஒரு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ மரீனா அரினா வின் பண்ணணுன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மோடி சான்சஸ் கிடச்சிட்டே இருந்துச்சு. பவர்ஃபுல் ஷாட் அகைன் வின்சிக்கு கிடச்சிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபெயில் டு கன்வெர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ராஃபா சர்தாக்கை எடுத்துகிட்டு டிஃபென்ஸில் வலு ஊட்டுற மாதிரி சர்தாக் எடுத்துகிட்டு லசர் சிர்கோச் உள்ள கொண்டு வந்தார். அண்ட் ஸ்ட்ரைக்கிங் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் யாதவ் உள்ள கொண்டு வந்தார். ஸோ ஒரு சூப்பர் இம்பாக்டாக இருந்துச்சு இர்ஃபான் யாதவ் பொறுத்த வரைக்கும் அட்டாக்கிங் யூனிட்டில். ஈவன் ரஹீம் அலியும் பார்த்தீங்கன்னா ஒரு குட் டச். எப்படி சொல்கிறதுனா அந்த சோதா மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு குட் ஃபீல். அந்த அவர் விளையாடும் போது அவர்கிட்ட பால் போகும்போது எதனா ஒரு பண்ணுவாருன்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அவரோட கேம் பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப நம்ம அட்டாக்கிங் யூனிட் எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் சூப்பராக மூவ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஸ்பீடி பண்ண பார்த்தீங்கன்னா நின்தாயும் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம சென்னை எஃப்சியோட அவன் காயில். ஸோ சென்னை எஃப்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சங்கவான் ஒரு சூப்பர் ஒலிம்பிக் கோல், அதாவது இன்ஸ்விங் பார்த்தீங்கன்னா சூப்பர் வந்திருக்கும். ஃபைனலாக ரியான் எட்வர்ட் எதாவது டச் பண்ண பார்த்தாலும் ஒரு சூப்பர் இன்ஸ்விங் மூலியமாக கார்னர் மூலியமாக பார்த்தீங்கன்னா 72nd மினிட் ஆகாஷ் சங்கவான் திரும்ப கேம்குள்ளே சென்னை எஃப்சியை கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ரா. ஸோ 1-1ன்ற மாதிரி மூவ் ஆச்சு. ஸோ ஃபைனலாக சென்னை எஃப்சி அந்த கோலுக்கு அப்புறம் அப்படியே மிரட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். நார்த் ஈஸ்ட் கையும் முடியல காலும் முடியலன்னு சொல்லலாம். ஸோ சென்னை எஃப்சியால் ஒன்றுமே பண்ண முடியல அவங்களே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஏன்னா சென்னை எஃப்சி அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மிட்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஜித்தேஸ்வர் ரொம்ப நல்லா பண்ணார். ஜித்தேஸ்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட ரோல் சூப்பராக பண்ணார். அந்த ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா அழகாக ஹேண்டில் பண்ணார். என்னதான் பிளேயர்ஸ் கிட்ட வந்தாலும் முக்கியமான கோலை தடுக்க கோனார் ஷீல்ஸும் ரொம்ப உதவியாக இருந்தார். அவர் ஸ்பீட் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணார். அழகாக அவங்களோட பிளேயர் ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு போய் அந்த ரன் மூலியமாக குயிக்காக அதை கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும். ஈவன் கோல் ஸ்கோர் பண்ண ரெடியாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ரன் மூலியமாக அழகாக அதை கிளியர் பண்ணார். ஒரு அன்சீன் ஹீரோன்னு சொல்லலாம் கோனார் ஷீல்ஸ். என்னதான் நம்ம கோல் ஸ்கோரர்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாலும் ஒரு அன்சீன் ஹீரோனா ஸோ நம்ம ஜித்தேஸ்வர் அண்ட் கோனார் ஷீல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ
சென்னை நியூஸையும் சரி நார்த் ஈஸ்ட் சரி ரொம்ப அன்லக்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ரெண்டு டீமும் ஒரு கோலில் இருக்கும்போது ஒரு சூப்பர் ஹெட்டர் கிடச்சிருக்கும் இர்ஃபான் யாதவுக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது கிராஸ் பாரில் பட்டு வெளியே வந்திருக்கும். அது படாமல் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். நம்ம சென்னை எஃப்சி 2-1 மூவ் ஆயிருப்போம். மறுபக்கம் அந்த சேம் டக்குன்னு அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த பக்கம் பாக்ஸில் டாமி ஜூரிக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும். அவரும் பார்த்தீங்கன்னா 2-1 முடிக்க வேண்டிய நேரத்தில் அதுக்கும் கிராஸ் பார் பட்டு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அந்த கிராஸ் பார் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ரெண்டு கிளப்பையும் ஒரு அன்லக்கியாக மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக அன்கிட் முகர்ஜி நான் இருக்கேன் நான் மறந்துடாதீங்கன்ற மாதிரி சூப்பர் ஸ்ட்ரைக் அழகாக அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணி சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 90+ மினிட்ஸில் 2-1 மாதிரி கம்ஃபர்டபுளாக சைன் அண்ட் சீல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். 6th ஸ்பாட்டை பண்ணிட்டாங்களான்னா இல்லை, இன்னும் ஒரு மேட்ச் பெண்டிங்கில் இருக்குது. ஏன் அந்த மேட்ச் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம சென்னை எஃப்சியோட 2 கோல் ஸ்கோருமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட் பேக் அண்ட் லெஃப்ட் பேக் தான் நம்மளை காப்பாற்றிருக்காங்க இந்த மேட்ச்சில் இருந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 கோல் ஆகாஷ் சங்கன் ஒரு இன்ஸ்விங் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரைக்கிங் அன்கிட் முகர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு அன்சீன் ஹீரோரோ நம்ம கோனர் ஷீல்ஸ் அண்ட் ஜிதேஷ்வரில் இருந்தாலும் ஓவரால் ஒரு டீம் கேம். ஸோ கிட்டத்தட்ட கிராஸ் பார் என்ன தான் ஸ்ட்ரைக் பண்ணாலும் சைன் அண்ட் சீல் பண்ணிட்டாங்களா அப்படின்னா ஸோ இன்னும் இல்லை, சரியாக 23 பாயிண்டில் இருக்காங்க. ஸோ ஓவரால் காம்படிஷன் குறைஞ்சிட்டே வருது. அந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 5 கிளப் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கிளப்பாக மாதிரி இருக்கும், ஈஸ்ட் பெங்கால் மட்டும்தான். ஸோ சரியாக நாளைக்கு மேட்ச் ரொம்ப முக்கியம். ஸோ சென்னை எஃப்சியோட கேம் டிபெண்ட் பண்ணுறது நாளைக்கு மேட்ச். ஸோ எப்படின்னா பஞ்சாப் எஃப்சி கிட்ட ஈஸ்ட் பெங்கால் ஜெயிச்சிட்டாங்கன்னா 27 பாயிண்ட் வந்துருவாங்க. ஸோ நம்ம எஃப்சி கிட்ட ட்ரா பண்ணி ஆகணும். சப்போஸ் நம்ம ட்ரா பண்ணலனாலும் நம்ம அதிக வின் காரணத்தினால நம்மளே பிளே ஆஃப்ஸ் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிலைமை வந்துருச்சுன்னா ஸோ நம்ம பிரச்சனை இல்லாமல் மூவ் பண்ணலாம். சப்போஸ் நாளைக்கு பஞ்சாப் இல்லைன்னு அது மேட்ச் ஈஸ்ட் பெங்கால் தோற்று அந்த மேட்ச் ட்ரானா ஸோ முடிவு எடுத்துடலாம். ஸோ சென்னை எஃப்சி ஒரு யங் பிளேயர்ஸ்க்கு லாஸ்ட் மேட்சஸ் சான்ஸ் கொடுத்துட்டு பிளே ஆஃப்ஸில் ஃப்ரெஷ்ஷாக மூவ் பண்ணலாம். ஸோ ஹோப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக சென்னை எஃப்சிக்கு ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கண்டிப்பாக பஞ்சாப் ஒரு விக்டரியோட முடிக்க பார்ப்பாங்க. ஸோ ஈஸ்ட் பெங்கால் கிட்ட பார்க்கலாம். அந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா அதிக விக்டரி மூலியமாக சென்னை எஃப்சி போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா கோவா கிட்ட ட்ரா பண்ணிட்டு போகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் 90-10 கூட சொல்லலாம் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சிக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு எக்ஸைட்டிங் அந்த சந்தோஷத்தை பகிர முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப குட் கேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃபில் ஆகாஷ் சங்கன் கோலுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. பட் அந்த கோலுக்கு அப்புறம் அப்படியே எப்படி அந்த வந்த தூக்கம் அப்படியே போயிடுச்சுனே தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான கேம் சென்னை மூலயமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஹோப் இதே கேம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் கிளாஸில் தொடரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.